அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் முத்துசாமி, திருச்சி. நான் தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் என்ற நுகர்வோர் அமைப்பினை தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அங்கீகாரம் பெற்று 1998 முதல் நடத்தி வருகிறேன். கிரெடிட் கார்டு உபயோகிப்பாளர் நல சங்கம் என்ற பெயரில் கிரெடிட் கார்டு வாங்கி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவுவதற்காக ஒரு சங்கத்தையும் நாங்கள் நடத்தி வருகிறோம். இன்றைய தினம் உங்களிடையே கிரெடிட் கார்டு வசூல் ஏஜென்ட்டுகள், குண்டர்கள் எந்தெந்த வகைகளில் உங்களை மிரட்டுவார்கள், அதற்கு என்ன சட்டப்படியான தீர்வு இருக்கிறது என்பதை உங்களிடம் விழிப்புணர்வு தகவல்களாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் அவுட் சோர்சிங் தான், கலெக்ஷனும் அவுட் சோர்சிங் தான். ஸ்டேட் பேங்க் கிரெடிட் கார்டு, HDFC கிரெடிட் கார்டு, ICICI கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு, இவங்கெல்லாம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மூலிமா ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போய், ஸ்கூலுக்கும் போயிட்டு அவங்கள கேன்வாஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. பில் டு பில் 45 நாளைக்குள்ளார அந்த பில்லுக்குள்ள அமௌண்ட்டை கட்டிட்டா வட்டி கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த பில் வந்த டயத்தில் அந்த ஏஜென்ட் உங்களை கான்டாக்ட் பண்ணி, எதுக்குங்க பில் அமௌண்ட்டை கட்டுறீங்க, 5% கட்டினா போதும், மினிமம் டியூ கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஏன் கட்டணும், 5% கட்டினா போதும் அப்படின்னு கட்டுவோம். அன்னைக்கு பிடிக்கிற சனியனுங்க, அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து 45% இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ரெக்கவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்சிங்கில் கொடுத்துட்டாங்க. அவுட் சோர்சிங் ஏஜென்சி யாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் பின்புலம் உள்ள கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ரவுடிகள் தான் அந்த ஏஜென்சியை நடத்துவாங்க, அல்லது ஒரு அட்வொகேட் நடத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்க, ரிசர்வ் பேங்குடைய கைட்லைன்ஸையும் மதிக்க மாட்டாங்க. காலையில் 7 டு சாயந்தரம் 7 வரைக்கும் தான் வசூலுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆத்தரைஸ்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக உங்களோட ஐடி கார்டை கொடுங்கன்னு சொன்னால் ஐடி கார்டையும் காமிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வருவாங்க. கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தவிர வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு RBI கைட்லைன்ஸ் தெளிவாக இருந்தபோது கூட அதெல்லாம் கேர் பண்ணாமல் எல்லாத்துட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம், உங்களால் பணம் கட்ட முடியலையே கிரெடிட் கார்டு, உங்களுக்கு எதுக்கு மனைவி அப்படின்லாம் கேட்ட காலங்கள்லாம் உண்டு. இது தொடர்பாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுனால நாங்கள் எங்களது கிரெடிட் கார்டு சங்கம் மூலிமா திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தியிருக்கோம். இந்த இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவிலையும் செய்தியாக வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அதை தாண்டி கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்ட முடியலல்ல, உன் கிட்னியை விற்றாவது பணத்தை கட்டு அப்படின்னு சொன்ன கதையும் உண்டு. அந்த டயத்தில் குமுதம் பத்திரிக்கை வந்து உலகம் ஃபுல்லாக அந்த செய்தியை வந்து ஃபோட்டோவோட ஃப்ளாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் உங்களுடைய டார்ச்சர் ரொம்ப அதிகபட்சமாக இருந்ததுனால மக்கள் டிவியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு சட்டத்தின் பார்வையில் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி போட்டாங்க. அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த கிரெடிட் கார்டு ஏஜென்ட்டுகள் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க, பணத்துக்கு பதிலாக கிட்னி கேட்குறாங்க, பணத்துக்கு பதிலாக மனைவி கேட்குறாங்க, அன்டைத்தில் கான்டாக்ட் பண்ணுறாங்க, சொந்தக்காரங்கட்டெலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து அந்த டிவி மூலிமா விழிப்புணர்வு தகவலாக கொண்டு போனதுக்கப்புறம் ஓரளவு குறைஞ்சது. ஆந்திர பிரதேசில் ஒரு டெத்தே நடந்தது. அந்த டெத்து நடந்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் வந்து இது ஒரு சட்டமாக வந்து இந்த கிரெடிட் கார்டுடைய வசூல் ஏஜென்ட்டுடைய பிரச்சனைகள், அடாவடித்தனங்கள் கொஞ்சமாக குறைஞ்சது.